ஸோ வணக்க மக்களே, வாங்க ஒரு புது கண்டென்ட்டோட புது வீடியோ ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குற உங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் வந்துட்டு ஒரு 3 பெல் அடிக்கிற மாட்டேங்குன்னு இருக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கோவத்தில் போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஸோ அந்த இதை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபிஷ் டேங்க்கு நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அது சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நேற்று வந்துட்டு ஒரு 3 ஃபிஷ்ஷு செத்து இருந்தது. இன்றைக்கி கப்பீஸில் ஒரு 5 எக்ஸ்ட்ராவே ஒன்று ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒயிட் எக்ஸிடோ அதுவும் இன்றைக்கி திடீர்னு மண்டையை போட்டுருச்சு. குட்டீஸில் பெருசு ஒன்று, அவ்வளோதான். இது மட்டும்தான். வேறு கவலைக்கடனான சம்பவம்லாம் எதுவும் நடக்கலை. இப்போதைக்கு இதை வந்துட்டு நம்ம நீட் பண்ணணும். என்ன பண்ணணும்னு தெரில. ஃபஸ்ட்டு டேங்க்கெலாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்க நம்ம ஃப்ளவரான் ஃப்ளவரான் வந்து அழுக்காயிடுச்சு. அந்த பாசம் பிடிச்சது சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அதையும் க்ளீன் பண்ணி வச்சால் கை விட்டுட்டு இருந்தேன். ஃப்ளவரானுக்குள்ளே கடிக்க வந்துடுச்சு லைட்டாக. அதையும் க்ளீன் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ நடுவில் ஒன்று ஆட் பண்ணட்டுமா, இல்லை முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதான் நம்ம ஃபிஷ் ரூம். ஒவ்வொரு வீடியோலையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்னு ஃபிஷ் ரூம் தான் காட்டுவோம். அந்த இதில் இதுவும் ஒரே மாதிரி தான். இதுக்குள்ளே தான் நம்மளோட ஒயிட் எக்ஸிடோவோட குட்டீஸ்லாம் இருக்குது. இது அவங்களுக்கு கரெக்டாக கிளியராக வேறு இதில் காட்டுறேன். இதுக்குள்ளே ஒரு மௌலி இருந்துச்சு. அதான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சைடு கூத்து சேர்த்து போயிடுச்சு, அது வேறு விஷயம். இதுக்குள்ளே ஷார்க்கு ஜெயிண்ட் மௌலியெல்லாம் இருக்குது. இது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் வச்சுருக்கலான்னு வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்மளோட மௌலி இருக்கானுங்க, செம அழகாக இருப்பானுங்க. ஒரு 2 நார்மல் மௌலி, ஒரு 2 இந்த மௌலி, இது பேர் தரல. இதுக்குள்ளே மிக்ஸ்டு கப்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்குது. இதில் ஒரு 5 என்னமோ செத்து போயிருக்கு. இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும். இதுக்குள்ளே நம்மளோட பிளாட்டி இருக்குது. கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல சைஸாகவே வளர்ந்துட்டானுங்க. அடுத்தது நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு. இதுவும் அதே மாதிரி தான், வாங்கிட்டு வந்ததை விட இப்போ கொஞ்சம் டபுள் மடங்குங்கிற மாதிரி சைஸ் ஆகிட்டானுங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்கானுங்க. இங்கே வருங்க, எப்படி செம அழகாக இருக்கணுங்களா. இதே மாதிரி தான் பிளாட்டியும், எப்படி செம அழகா. கப்பீஸை காட்டலான்னு பார்த்தா மாக்கானுங்க எல்லாம் மேலேயே நிற்கிறானுங்க. இதுக்குள்ளே தான் நம்மளோட ஒயிட் எக்ஸிரோ மண்டே போட்டுருச்சு, வேறு வழி இல்லை. இதுக்குள்ளே நம்மளோட டேங்க் கிளீனர் இருக்குது. இப்போ இதையும் இடமாற்றான் ஒரு ஐடியாவில் இருக்கேன், மாற்றணும். அடுத்தது நம்மளோட ஃப்ளவரான் அழகி அந்த ஓரத்தில் எல்லாம் இதாகிடுச்சு பார்த்திங்களா. இதே மாதிரி இங்கே நம்மளோட கோஸ்ட் ஃபிஷ், இதுக்கும் லைட்டாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க செமி அடல்ட் ஃபீமேல் பீட்டா, இவ்வளோ தான். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. இதை இப்போ தான் க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அது கொஞ்சமாக சொல்கிறேன். க்ளீன் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு அடுத்தது என்னென்ன பிளான்ஸ்ன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு இது ஏன் இப்படி ஆகுதுங்கிறதும் கொஞ்சம் நம்ம ChatGPT, ஜெமினி இவங்ககிட்ட எல்லாம் கேட்டு வச்சுருக்கேன். அவங்க சொன்ன பதிலை உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போயே ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்காவது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அண்ணனோட ஃபங்க் எப்படி இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போயிருங்க. நேற்று நம்ம வெட்டிட்டு வந்து கூட வீடியோ எடுத்துருப்பேன். நான் அவ்வளோவுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ ஓரளவுக்கு எப்படி நல்லா இருக்கா எடுத்துட்டு கமெண்டில் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வேலையை பார்க்கலாம். நாங்கள் வேறு இன்றைக்கின்ட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது. அதை வந்துட்டு அடுத்த ஒரு விலாகாக போடணும். ஸோ பார்ப்போம். ஒன்று பண்ணுறீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியாக இருக்கேன். நன்றி. நல்லவர். இந்த ஷெல்ஃபில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து இங்கே வச்சாச்சு. இந்த புக்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சாச்சு. இதில் இருக்க ஃபிஷ் டேங்க் ஏதாவது கொஞ்சம் செட் பண்ணலாமா இந்த ஷெல்ஃபில் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம்.
அதே மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்குள்ளே இந்த கப்பீஸ் கீழேயும் பாசமாக பிடிச்சிருந்தனால அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது தூக்கி இதில் போட்டு வச்சிட்டேன். அதாவது தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் எடுத்து முடிக்கணும். அந்த இதையும் க்ளீன் பண்ணோம். இந்த இதை நம்மளோட ஷார்க்கு ஜெயிண்ட் மவுலியெல்லாம் ஃபுல்லாக மாற்றிடலான்ருக்கேன். மாற்றிடலான்னா வேறு ஒரு டேங்க் செட்டப் மாதிரி எதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம். இந்த பிளாட்டி இதே தான் இருக்க போகுது. ஆனால் கொஞ்சம் இது ரெண்டும் அழுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணல. இங்கே வந்துட்டு 1 2 3 ரேக்லேயுமே ஃபிஷ்ஷு வைக்கலான்ற மாதிரி இருக்கேன். மேலே இருக்க ரேக்கில் ஃபிஷ்ஷு வைக்கலாம். ஃபிஷ் டேங்க் சின்னதாக இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. தண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு அவசரம்னா எதுவும் எடுக்க முடியாது. இந்த 3 தான் நமக்கு சேஃபு. ஸோ இந்த குட்டியை வந்துட்டு நம்ம எடுத்து இங்கே வைக்கலான்ட்டு இருக்கிறேன். வேறு ஏதாவது இந்த 2 குட்டி டேங்க்கில் இங்கே ஒன்று இந்த மாதிரி வைக்கலாமான்ட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 3 டேங்க் மட்டும் இங்கே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 அங்கே போயிடுச்சுன்னா இந்த 3 இங்கே மேலே வச்சுட்டு அந்த இது தூக்கி இங்கே வச்சுட்டு இதை தூக்கி அங்கே வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடம் நீட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். மோட்டர் இந்த மாதிரி வைக்கிறதுக்குனாலும் கேப் வச்சுக்கலாம். மேலே ஏறி நின்று ஃபிஷ்ஷை பார்க்குற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு டெத்தாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த ஒரு இடம் சேஃபாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அடுத்ததெல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக எடுக்க முடியாது வீடியோ. நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே வீடியோவாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிரும். ஸ்பீடில் போட்டாலும் உங்களுக்கு புரியாது. நான் பேசிட்டு கூட மாட்டேன். அதனால் கட் பண்ணி நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி வீடியோ எடிட்டிங்கில் போடுறேன். இதை முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு முடிச்சுட்டுன்ட்டு இல்லை, கொஞ்சம் அப்படியே பண்ணும்போது கேப் கிடைக்கும் போது உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து இங்கே டப்பில் இருக்கும். இதை வந்துட்டு கொண்டு போய் ஊற்றிட்டு வரணும். அதெல்லாம் வீடியோவில் ஆட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் போட்டாலும் லேட் ஆகிடும். பாதாம் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி வேலைலாம் பார்க்கணும். கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் எடுக்க முடிஞ்ச அளவு எடுக்கிறேன். உங்களுக்கு ஆட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக முடிக்க பார்க்குறேன். வாங்க. இப்போ தான் ஒன்று ஒயிட் மிக்ஸிடோ கப்பி வந்து டெத் ஆகிடுச்சு. அதை ஃப்ளவரானுக்கும் ஃபீட் பண்ணியாச்சு. செத்துருச்சுங்கிறனால அதோட டேங்கை தூக்கி நம்ம மேலே இங்கே வைக்கிறோன்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல வச்சாச்சு. வச்சுட்டு தான் க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். 4 குட்டி என்னமோ இருக்குது. நீங்களே பாருங்கள். 1 2 3 இதோ அங்கே 1 4 குட்டி இருக்குது. இப்போ தான் இதையே பார்க்குறேன். இன்னும் மண்ணுக்குள்ளே இது இருக்கா என்னன்னு தெரில. இதே இப்போ தான் தண்ணியும் எடுத்தேன். தண்ணிக்குள்ளேயும் வரல. நல்ல வேலை இருந்ததே 4 குட்டி தான் நம்ம போட்டுட்டு செத்து போயிடுச்சு அநியாயமாக. பாவம். சரி அதை விடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோ அதோட குட்டியே கொஞ்சம் பெருசானது தூக்கி அதுக்குள்ளே போட போகிறோம். இது கொஞ்சம் குட்டியை விட கொஞ்சம் இத்தினோண்டு தான் என்னமோ பெருசாக இருக்குது. அதனால் இது வந்து அது கடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது கடிக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பில்லை. ஸோ ரெண்டுத்தையும் அதை தூக்கி இதில் போட்டோம்னா ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு நல்லா காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன். வாங்க அதை பண்ணுவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணல, கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு. டேங்க்கெல்லாம் செட் பண்ணியாச்சு. இனி இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சில கழுவ வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு கரெக்டான வீடியோ எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயே நல்லா வேர்த்துருச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து நிறையா வேலைலாம் பார்த்துக்குவேங்க. இங்கே சொல்லலாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஓரளவுக்கு. அதை நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே எப்படியோ நம்ம ரூமெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. டேங்க் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி ரேக்கெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த இதில் சந்தோஷமான ஒன்று நடந்துச்சு. அதாவது இது வந்துட்டு ஒயர்லெஸ் மைக் ஒன்று இருக்குது. அதோட கனெக்டர் வந்துட்டு ஃபோன் கூட கனெக்ட் பண்ணால் தான் மைக்கு வேலை செய்யும். அந்த கனெக்டர் நான் தூக்கத்தில் என்ன பண்ணேன், எங்கே வச்சேன்னு தெரில, காணாமல் போயிடுச்சு. திடீர்னு ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப 4 நாள் ஒரு 2 நாள் அந்த மாதிரி கழிச்சு ஷார்ட்ஸ் கூட அதனால தான் போட முடியல. ஒரு மாதிரி சங்கடத்துலேயே விட்டேன். இன்றைக்கி கிடச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். சரி செட்டப் பார்த்துக்கோங்க. இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது எப்பயும் போல் இங்கே 4 வச்சுருக்கோம். இங்கே ஒன்று இருக்கும், அதை எடுத்தாச்சு. இதில் வந்துட்டு ஜெயின் மௌலி போட்டிருக்கு. இதுலேயும் கப்பீஸு. இந்த 2 இதுலேயும் கப்பீஸு. இந்த இதில் மௌலி விட்டுருக்கு. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக ஷார்க்கு. இது நல்ல சைஸ் வளர்ந்த உடனே நம்ம வேறு இது பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஷார்க் ஒன்று பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தொட்டியில், பெரிய தொட்டி 2 அடி தொட்டியில், ஏதோ இந்த மாதிரி 1.5 அடி 3 அடி, இது 3 அடி தொட்டியில் போட்டு வச்சுருந்தோம். பூனை வந்து கடிச்சு சாப்பிட்ருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம கோல்டு ஃபிஷ் இருக்குது. அதுக்கு டெக்கரேஷனுக்காக சில இது வச்சுருக்கு. மேலே வந்துட்டு பிளாட்டி வச்சுருக்கேன், அதுக்கு டெக்கரேஷனுக்காக வச்சு. அதுக்கு மேலே ஒயிட் எக்ஸிடோட குட்டீஸ்லாம் இருக்குது.
ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் செட் பண்ணியிருக்கோம். நீ அடுத்தடுத்து என்னென்ன செட் பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரில. அதெல்லாம் செட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோஸ்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடுத்தது கோயிலுக்கு கிளம்பணும், அதை ஒரு vlog எடுக்கிறதுக்காக அந்த வீடியோ தனியாக வரும். இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.